ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம குலாப் ஜாமுன் தான் பண்ண போறோம். ஆக்சுவலா இந்த மாவு நாங்க தீபாவளி அன்னைக்கே பண்ணலாமேன்னு வாங்கிட்டோம். பட் தீபாவளி அன்னைக்கு பண்ணல. ஏன் அப்படின்னா, அப்பா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தானே பண்றாங்க. ஸோ அப்பாவுக்கு ஸ்வீட்ஸு, அதுக்கப்புறம் இந்த குலாப் ஜாமுன் எல்லாமே தீபாவளி அன்னைக்கு குடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அன்னைக்கு அத சாப்பிட்டதுனால நாங்க பண்ணல. அப்புறம் அக்கா வீட்டுக்கு வந்ததுனால, "அக்கா நான் பண்ணி குடுக்குறேன்" அப்படி சொல்லிட்டு அக்கா ரெடி பண்ணிட்டு இருந்தா. அக்கா குலாப் ஜாமுன் சூப்பரா பண்ணுவா. ஸோ அக்கா இத பண்றதுக்காக ரெடி பண்ணியிருந்தா. சீனி வந்துட்டு நாங்க 2 கப் தான் வீடியோல காட்டியிருந்தேன். பட் அது பத்தல அப்படின்ட்டு அப்புறம் அம்மா 2 கப் ஆட் பண்ணாங்க. அப்புறம் மாவு உருட்டுறப்போ ஒவ்வொரு உருண்டைக்கும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டு உருட்டுனா மாவு கொஞ்சம் வெடிக்காம வருமா அக்கா தான் சொன்னா. நாங்க உருட்டுறத பார்த்துட்டு எங்க ரிஷன் செல்லக்குட்டி நானும் உருட்டுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உருட்டிட்டு கிடந்தா. அப்புறம் அண்ணாவும் நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா. ஸோ ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து உருட்டி சிரிச்சுட்டு கிடந்தோம். அண்ணா இருந்தாலும் இந்த இடம் கலகலன்னு இருக்கும். சிரிச்சுட்டு ஃபன் பண்ணிட்டு கலாய்ச்சிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கும். சூப்பரா இருக்கும். மாவெல்லாம் அப்புறம் உருட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அக்கா வந்துட்டு சரி பொரிச்சு எடுத்துட்டு வரேன்னு சொல்லி கிச்சனுக்கு போயிட்டா. நானும் அக்காவுக்கு வந்து கம்பெனி குடுக்கேன் அப்படி சொல்லிட்டு நான் அக்கா கூட இருந்து கம்பெனி குடுத்துருந்தேன். நானும் அக்காவும் பேசினா ரொம்ப டைம் ஏதாவது அப்படி பேசிக்கிட்டே இருப்போம். கன்டென்ட் எங்களுக்கு போய்க்கிட்டே இருக்கும். நைட்லாம் 2:00, 3:00 வரலாம் பேசுவோம். அவ்வளோ ஃபன்னா பேசிட்டு இருப்போம். ஸோ மாவுலாம் ரெடி பண்ணி பொரிச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த சீனி பாவுல போட்டாச்சு. எனக்கு வந்து மாவு ஃபுல்லா ஊறாம பாதி ஊறி, பாதி ஊறாம இருந்தா ரொம்ப பிடிக்கும். ஆனா என் அண்ணாக்கு வந்துட்டு ஃபுல்லா ஊறுனா தான் பிடிக்கும். உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் வீடியோ முடிச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.